அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட்டு பாடம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி என்ன பார்த்தோம், அலீஃப் யா வா இடையில் வந்துச்சுன்னா அது மேலே எதுவுமே இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது, சேர்த்து ஓதக்கூடாது. இங்கே என்ன பாடம் அப்படின்னா, ஷத்து பெற்ற எழுத்துக்கு முன்னால் ஹரக்கத் இல்லாத எழுத்து வருமானால் அதை சேர்க்காமல் ஓதிவிட வேணும். இதெல்லாம் ஈஸி மெத்தட் தான். பாருங்கள், சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இந்த லாம் இருக்குது, அதில் எதுவுமே இல்லை, அதை நம்ம என்ன செய்யணும், விட்டுறோன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ வல்லா, புரியுதா உங்களுக்கு? வல்லா இப்படி இருக்கிற நம்ம என்ன செய்யணும், இப்படி தான் ஓதணும். ஏன்னா அது மேலே எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போகணும், ஷத்துக்கு தான் போகணும். இது ரெண்டையுமே என்ன செய்யணும், விட்டுறணும். பில்லா, லாமுக்கு எதுவுமே இல்லாதனால என்ன செய்யணும், விட்டுறணும். ஹரக்கத்துனா என்னதுமா, குறியீடுன்னு சொல்லுவோம் தமிழில், அதுவுமே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும், விட்டுறணும். கத்தி, கான்னு நீட்டக்கூடாது, கத்தி. என்ன சொல்லியிருக்காங்க, சத்துக்கு பெற்ற எழுத்துக்கு முன்னாடி ஹரக்கத்து இல்லாத எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 அலிஃபுமே இருக்குது, காஃப் பக்கத்தில் அலிஃபுமே இருக்குது, அலிஃப் மேலே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கான்னு ஓதக்கூடாது, கத்தி. சரிங்களா? ஃபிஸ்ஸா, ஃபிஸ்ஸா. இப்போ நம்ம இங்கே எதை விடுறோம், அலிஃபையும் விட்டுறோம், லாமே விட்டுறோம். நெக்ஸ்ட்டு வஸ்ஸா, வஸ்ஸா. லொர்ரா, லொர்ரா. வஸ்வா, வஸ்வா. பல்லா, வல்லாஹி. இங்கே என்ன செய்கிறோம், அலிஃபை விட்டுறோம், வல்லாஹி. பில்லாஹி, இங்கே அலிஃபை விட்டுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கத்திஹானி, கத்திஹானி. இங்கே அலிஃபை விட்டுறோம், லாமே விட்டுறோம். சரிங்களா? ஃபிஸ் சமாவாதி, ஃபிஸ் சமாவாதி. வஸ்ஸலாமு, வஸ்ஸலாமு. யகூலுர் சொல்லும்போது இந்த அலிஃபையும் லாமை விட்டுட்டு லாமையும் ராவையும் சேர்த்துடணும். யகூலுர் ரசூலு, புரியுதா? யகூலுர் ரசூலு. வஸ்ஸாலிஹாதி, வஸ்ஸாலிஹாதி. கை வச்சு கவனிங்கம்மா. வல்லஸீன, வல்லஸீன. அப்போ இதோடைய இது என்ன சட்டம் அப்படின்னா, சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னால் ஹரக்கத் இல்லாத, அதாவது அந்த எழுத்துக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னா அதை என்னம்மா செய்யணும், விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஹரக்கத் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும், சேர்த்து ஓதணும். புரியுதா? இப்போ உதாரணத்தை பாருங்கள், யகூலுர் ரசூலு அப்படின்னு இருக்குது. இப்போ சத்து பெற்ற எழுத்து இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து அலிஃப் லாம் இருக்குது. சரிங்களா? அந்த அலிஃப் லாமுக்கு முன்னாடி அந்த அலிஃப் லாம் மேலே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அலிஃப் லாமை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தோடு சேர்த்து ஓதணும். புரியுதா?